ஸோ இது எப்போ தொடங்கினாங்கன்னா 2018 செப்டம்பர் மாதம் தொடங்கியிருக்காங்க. இது என்ன ஸ்கீம்? காப்பீடு திட்டம், இன்சூரன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்கீம். இப்போது ஏழைகள் பார்த்திங்கன்னா இப்போது திடீர்னு மருத்துவ செலவுகள் வந்துச்சு அப்படின்னா அதை அவங்களால எதிர்கொள்ள முடியாது. ஸோ அதனால இப்போது திடீர்னு இப்போ மாரடைப்பு ஏற்படுது, திடீர்னு ஏதேனும் சுகாதார பிரச்சனைகள் இருக்குது, திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகுது, இந்த மாதிரியான காரணங்களால் பாதிக்கப்படுறாங்க ஏழைகள் அப்படின்னா அவங்களுக்கு இலவசமாக அந்த சிகிச்சைகளை மேற்கொள்வதற்காக தான் இந்த ஸ்கீம். ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்திங்கன்னா ஏழைகளுக்கு வந்து 5 லட்சம் ரூபாய் வரையிலான மருத்துவ வசதியானது அவங்களுக்கு வழங்கப்படுகிறது, மருத்துவ சிகிச்சையானது வழங்கப்படுகிறது. அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா 70 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கும் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறுவதற்கான திட்டத்தை ரீசெண்டாக தான் பிரதமர் மோடி அவர்கள் தில்லியிலே தொடங்கி வச்சாங்க. இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் 70 வயதான பேர் எவ்வளோ பேர் இணைஞ்சிருக்காங்கன்னா இந்த திட்டம் தொடங்கப்பட்டதன் மூலமாக 6 கோடி பேர் இணைஞ்சிருக்காங்க. இந்த விரிவாக்கம் திட்டத்தின் மூலமாக 70 வயதான 6 கோடி பேர் வந்து இணைஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த திட்டத்தில் எத்தனை பேர் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 62 கோடிக்கும் அதிகமான பேர் வந்து இணைஞ்சிருக்காங்க. அதாவது நம்ம நாட்டுடைய மொத்த மக்கள் தொகையில் 45% பேர் வந்து இந்த ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா வந்து தெரிவிச்சிருக்காங்க. 70 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு அந்த ஸ்கீமை வந்து அக்டோபர் 2024 ஆண்டு 29ஆம் தேதி, அக்டோபர் 29ஆம் தேதி இதை விரிவாக்கம் செஞ்சிருப்பாங்க தில்லியில.